வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். மனவளக்கலை புக்ல இருந்து வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எழுதுனதுல சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற சாப்டர்ல இருந்து பிறருக்கும் நமக்கும் பாதிப்பு, கோபம் வந்தா அது எப்படி நம்மளை பாதிக்குது, பிறரை பாதிக்குது அப்படின்னு பார்ப்போம். சினம் வரும்போது முகம் விகாரமாகிறது. முகம் சாந்தமா சிரிச்ச மாதிரி இருக்காது. முகம் அப்படியே டைட் ஆயிரும். நெத்தி பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சுருங்கிரும். எவ்வளவுதான் அழகாயினும் அழகியே ஆயினும் சரி, சினம் வரும்போது அவர்கள் முகம் கோணலாக பார்க்க சகிக்காததாகி விடுகிறது. நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. நம்ம நோட்டீஸ் பண்றது இல்ல. இந்த மாதிரி பயங்கர கோபம் வரும்போது உங்க ஃபேஸ்ல போய் கண்ணாடி பாருங்க. அப்பவே கோபம் காணாம போயிடும். எல்லோர் முகமும் அப்படித்தான். நமக்கு கோபம் வரும்போது முகம் எப்படி இருக்கும் என்று கண்ணாடி எடுத்து வைத்து பார்த்து கொண்டிருக்க நம்மால் முடியாது. பிறர்க்கு கோபம் வரும்போது நாம் காண்கிறோம் அல்லவா, அப்போது முக அழகு கெடுவது மட்டுமன்று உடல் நடுங்கும். உடல் பயங்கர வைப்ரேஷன்ல இருக்கும், நெகட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்கும். கண்கள் சிவந்து போயிடும், நா குளரும், சரியான வார்த்தைகள் வராது, மனம் தடுமாறும், இன்னது செய்கிறோம் இன்னது பேசுகிறோம் என்று தெரியாது. ஸோ அந்த டைம்ல உங்களுக்கு என்ன பண்றேன்னே தெரியாது. ரொம்ப பிரமாதமான நல்ல மனிதர்களா இருப்பாங்க, திடீர்னு எடுத்து போட்டு எல்லாத்தையும் உடைப்பாங்க. சினம் தறிந்த பிறகும் கூட முன் நடந்ததை பற்றி எண்ணி பார்க்க வராது. அந்த காட்சியை அப்படியே திரைப்படமாக பிடித்து வைத்த பிறகு காட்டினால் வெட்கப்படும்படியாக இருக்கும். அது மட்டுமா, சினம் உடலையும் கெடுத்து நோயை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்றாரு. பிளவுசை, சினம், குருதி, அழுத்தம், மார் நோய், பித்து, புண், கண் நோய்கள், தாது, மூளை வளமழிவு செய்யும் அப்படின்னு ஒரு சின்ன போயம் இருக்குது. சினமானது பிறரை எவ்வாறு துன்புறுத்துகின்றதென முதலில் பார்ப்போம். மற்றவங்கள் எப்படி துன்புறுத்துதுன்னு பார்ப்போம். சொந்த மகன், மகள், வாழ்க்கை துணைவி என்று வைத்துக் கொள்வோம். சினம் எழும்போது அவர்கள் மனம் என்ன பாடுபடுகின்றது என்பதை நாம் உணர வேண்டும். நம்மளுக்கு கோபம் வந்தா அவங்க மனம் என்ன பாடுபடுதுன்னு பாருங்க. பிறர் நம் மீது சினம் கொள்ளும் போது நம் மனம் எவ்வாறு நோகின்றது, வருந்துகிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அது போன்றுதானே பிறர் மேல் நாம் கொள்ளும் சினம் அவர்களுக்கு வருத்தத்தை அளிக்கும் என்று கண்டுகொண்டால், நம்மோடு ஒத்த உறவினர் நமக்கு நலம் செய்பவர்களை இப்படி வருந்த விடுவது நல்லதல்ல என்று தெளிவாகும். எனவே அதை தவிர்க்கத்தான் வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒருவர் மீது சினம் கொண்டால் அது அவர் மீது நாம் காட்டுகின்ற அவமதிப்பும் கூட. ஒருவர் மீது சினம் கொள்ளும் போது அவர்கள் படும் வருத்தம் ஒரு சாபமாகவே மாறுகிறது. இவற்றை எல்லாம் எண்ணி பார்க்கும்போது பிறரை எவ்வாறு சினம் பாதிக்கிறது என்பது நன்றாக தெரிய வரும். அடுத்து, சினம் நம்மையே எவ்வாறு பாதிக்கிறது என்று ஆராய்வோம். சினம் எழும்போது என்னென்ன மாறுதல்கள் உடலிலும் உள்ளத்திலும் உண்டாகின்றன என்பதை கவனிக்க வேண்டும். சினத்தால் உடலிலே உள்ள உயிர் சக்தி விரைவு கொள்கிறது. எனர்ஜி ரொம்ப அதிகமா ஸ்பெண்ட் ஆகும். குருதி அழுத்தம், ரத்த அழுத்தம் ஏற்பட்டு ரத்த வேகம் அதிகரிக்கிறது. கண்கள் சிவக்கின்றன, நரம்புகளில் படபடப்பு ஏற்பட்டு அவை பலவீனம் அடைகின்றன. இவ்வாறு பலவிதமான குறிகளை பார்க்கின்றோம். இதன் விளைவாக உடலிலே பல தொடர் நோய்கள் உண்டாகின்றன. கண் நோய், நாக்குப்புண், வயிற்றுப்புண், மூலம், மலச்சிக்கல் போன்ற பலவாறான நோய்கள் உருவாக சினம் காரணமாகின்றது. எத்தனை பேர் நம்ம படுற கோபம் இந்த மாதிரி பாடியில நமக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா அது அஃபெக்ட் ஆகுது. நம்ம உடல்ல வர எல்லா நோய்களுமே நம்ம மனம், நம்ம இந்த மாதிரி தேவையற்ற நமக்கு குணங்கள் இருக்கிறதுனாலதான் உடல்ல நோய் வருது. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம சரியா சாப்பிட்றது இல்லை, சரியா தூங்குறது இல்லை, சரியா எக்ஸசைஸ் பண்றது இல்லை, அதனால நம்மளுக்கு நோய்கள் வருதுன்ட்டு. பெரும்பாலான நோய்கள் மனதில் தோன்றும் எண்ணங்கள், இந்த மாதிரி தேவையற்ற விஷயங்கள் வரும்போது நமக்கு நோய்கள் வருது. ஏனெனில் சினம் எழும்போது நமது ஜீவகாந்த சக்தியானது அதிகமாக வெளியேற்றப்படுகிறது. ஜீவகாந்த சக்தி அதிகமாக வெளியேற்றப்பட்டால் அது உடலையும் தாக்கும், மனதையும் கெடுக்கும். சினம் உடலை ஒரு முறை தான் கெடுக்கும் என்பதல்ல. ஒரு தடவை கோபம் கொண்டால் அது பதிவாகிவிடும் காரணத்தால் மீண்டும் அந்த அளவுக்கு சூழ்நிலை என்றாலும் கூட ஒரு சிறிய குற்றத்திற்கு கூட அதே அளவு சினம் எழலாம். அதை விட வேகமாகவே சினம் எழலாம். இவ்வாறு அடிக்கடி சினம் எழுந்தால் உடலும் உள்ளமும் என்னவாகும்? நலம் கெட்டுவிடும் அல்லவா? இதுவா நாம் வேண்டுவது? உடல் நலம் கெடுக்கவா நம்ம பார்க்கிறோம்? நாம் மகிழ்ச்சியாக வாழ விரும்புகிறோம், அதற்கேற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எனவே
தனக்கும் பிறர்க்கும் தீமை தருகின்ற இந்த சினத்தை ஒழிக்கத்தான் வேண்டும் என்ற முடிவு கட்ட வேண்டும். முதலில் இந்த மாதிரி ஒரு முடிவு பண்ணிட்டு அந்த முடிவை பல முறை எண்ணி எண்ணி அழுத்தமாக மனதிலே பதிவு செய்து கொள்ள வேண்டும். திரும்ப திரும்ப அதை யோசிச்சு இந்த மாதிரி நான் இனிமே கோவப்பட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆழ்ந்த ஒரு ஸ்ட்ராங் முடிவு எடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாரு. ரிமைனிங் இருக்கிற பகுதி நாளைக்கு பார்ப்போம். நன்றி நண்பர்களே. ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்குன்னு நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். வாழ்க வளமுடன். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.